ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும், ஆண்டவர் கொடுத்த பெரிய மேலான கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுவீராக. எல்லா தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும். பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான சத்தியத்தை வேதத்திலிருந்து நாம் தியானம் பண்ண இருக்கிறோம். விசேஷமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானம் பண்ணி அதன்படி நடந்தால் ஆண்டவர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பது குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதாவது நமது ஆசீர்வாதங்கள் என்பது ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கிறது என்பதை குறித்த ஒரு முக்கியமான செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற கூட்டம் பெருகிவிட்டது. நாம் வேதத்தில் வாசிக்கிறது போல வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டது போல, அந்நிய காரியமாக அப்படின்னா எனக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று வாழ்கிற கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. அதே போல் எனக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நமது ஆசீர்வாதத்துக்கு அடித்தளம், ஆசீர்வாதத்துக்கு காரணமே கர்த்தருடைய வார்த்தை. அதை கேட்டு அதன்படி செயல்படுவது தான் என்பது குறித்த செய்தி நாம் கேட்க இருக்கிறோம். கேளுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 7:2. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். இப்போ நான் முதல்ல சொன்னதை மனசில் வைங்க. இங்கே பாருங்க, இந்த நீதிமொழிகள் எழுதினவர் சாலமோன் ஞானி சொல்கிறார் பாருங்க, என் கட்டளைகளை உன் கண்ணின்மணி போல காத்து கொண்டால் நீ பிழைப்பாய், நீ வாழ்ந்திருப்பாய், சுகித்திருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று இங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அர்த்தம், கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து அதை கண்ணின்மணி போல காத்து கொள்ளும் பொழுது நாம் வாழ்வடைந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. நமது சரீரத்தில் இந்த கண் என்கிறது மிக முக்கியமான ஒரு அவயம், உறுப்பு ஆகும். அதை நாம் காத்துக்கொள்வதில் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். இல்லை என்றால் சரீரமே இருளடைந்து விடும் அப்படின்னு, வாழ்க்கை இருளடைந்து விடும் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே கண்ணை குறித்து ரொம்ப நம்ம கவனமாக இருப்போம். ஆகவே அது கெட்டு போகாமல் சீர்படுத்தி சரியாக வைத்திருப்போம். அதை போல் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு கவனமாய் நாம் நடக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சிறந்த ஒரு வாழ்க்கைக்கு வழி கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு வாழ்வது. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு நல்ல வாழ்க்கைக்கான வழி. உலகத்தில் சிறந்த வாழ்க்கைக்கான வழியை குறித்து நிறைய பேசுகிறாங்க, நிறைய புஸ்தகங்கள் இருக்கிறது, ஆலோசனைக்காரர்கள் இருக்கிறார்கள், டிபேட்டுகள் நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது. ஆனால் வேதத்தின் மையம் சொல்லுகிறது சிறந்த வாழ்க்கைக்கான வழி எங்கே இருக்கிறது? ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடப்பதில் இருக்கிறது என்று சாலமோன் ஞானி சொல்கிறது எவ்வளோ முக்கியமான வார்த்தை பாரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் 21-24 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்கிற பாரு, ஆண்டவர் வார்த்தையை கண்ணின் மணி போல் சொல்கிறாரு. இங்கே அங்கே என்ன சொல்கிற பாரு, முந்தைய அதிகாரத்தில்
6ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும். நீ விழிக்கும்போது அது உன்னோடே சம்பாசிக்கும். கட்டளையே விளக்கு, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி, போதக சிற்சையே ஜீவ வழி. பார்த்தீங்களா? ஆகவே ஜீவ வழிக்கு காரணமே கர்த்தருடைய இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. அப்படி இந்த வார்த்தையின்படி நம் நடக்கும் பொழுது இன்னும் கூட பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில் 4-5 வசந்த வாசித்து பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கமான ஸ்திரிக்கு உன்னை விலக்கி காத்து கொள்ளலாம், பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காத்து கொள்ளலாம், உன் வழியை காத்து கொள்ளலாம், உன் வழி தாறுமாறாக இருக்காது. ஆக தாறுமாறான பாதையில் இருந்து உன்னை நீ காத்து கொள்ளலாம். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி வாழும் பொழுது. இப்போ சொல்கிறார் பாருங்க, 7ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்கள. இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும், புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக அப்படின்னு சொல்கிறாருங்க. வாசி கேட்ட 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம வாசி கேட்ட உன் இருதயத்தில் அணிந்து கொள், கழுத்தில் கட்டிக்கொள் அப்படி சொல்கிறார். இருதய பலகையில் அதை நீ எழுதிக்கொள், எழுதி கொண்டு அதன்படி நீ நட, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் வழியெல்லாம் செவ்வையாக இருக்கும், உன் வழி ஒருபோதும் கெட்டு போகாது, இடறி போகாது. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடந்தால் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்கிறார் பாருங்க. நாம் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காப்பாற்றுவதே கர்த்தருடைய வார்த்தை தான். நல்லா கவனிக்கணும். அந்த பொல்லாத காலகட்டத்தில் பரிசுத்தமாக வாழ நினைக்கிற மக்களுக்கு கர்த்தர் சொல்கிறாருங்க, நீங்கள் பரிசுத்தமாக வாழணும்னா ஒரே வழி கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கணும். ஸ்தோத்திரம். அதை குறித்து இன்னொரு வார்த்தை இருக்குது, 119ஆம் சங்கீதம் 11 நீங்கள் வாசித்து பாருங்க. நான் பாவம் செய்யாதபடிக்கு முத வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். இருக்குதா இல்லையா? வாசிங்க பார்க்கலாம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். பார்த்தீங்களா? பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வதே கர்த்தருடைய வார்த்தை தான். அப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தா என்ன குறைங்க? ஒரு குறை அப்பா வைக்க மாட்டார். ஸ்தோத்திரம். உங்களுடைய திட்டங்கள், தீர்மானங்கள் ஒன்றும் பிசகி போகாது. அதுவும் வேதம் சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 37-31 பக்தன் தாவீது சொல்கிறார் பாருங்களேன், தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடினால் அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. இருக்குதா இல்லையா? அதை வாசிங்க. தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. பார்த்தீங்களா? நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏன் கீழ்ப்படினோம்னா, ஏன் அதன்படி நடக்கணும்னா, அதில் தான் அவர் பிரியப்படுகிறார். அதாவது வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிப்பது மட்டுமல்ல, வாசிப்பதை விட நடக்கிறவர்கள், அவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அப்போ எதுக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நடக்கணும்னா, அப்படி நடக்கிறவங்க பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல் பிரியமாக இருந்துட்டா அப்புறம் என்னங்க நம்ம குறை இருக்கும் உலகத்தில்? கர்த்தர் ஒரு மனுஷன் மேல், ஒரு மகள் மேல் பிரியப்பட்டுட்டார்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு. தாய் தகப்பன்னு எடுத்துக்கிடுங்க. ஒரு பிள்ளை மேல் தாயோ தகப்பன்னு ரொம்ப அனுபவித்தா சோத்திரம், அவங்க எதையும் கேட்கணும்னு அவசியமே இல்லை, கேளாமலே தகப்பனதை வாரி வழங்குவாங்க பாருங்க. அதே போல் தான் ஆண்டவர் எதுக்கு படினோம் வார்த்தைக்குன்னா, அப்போ பிரியமாக இருப்பார். பிரியமாக இருந்துட்டா இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேட்பாருங்க. ஸ்தோத்திரம். உங்கள் மன விருப்பத்தின்படி தந்தருள்வார், ஒரு குறையும் வைக்க மாட்டார். ரகசியம், சீக்ரெட் எங்கே இருக்குது? ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி வாழ்வதில் இருக்கிறது. அப்பொழுது அதில் அவர் பிரியப்படுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு சொன்ன அருமையான ஒரு வார்த்தை இருக்குது, சூப்பர் வார்த்தை. யோவான் 8:29 சொல்லுது பாருங்க, நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவர்களே செய்கிறபடினால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை.
இருக்குதா? வாசிப்போம். என்னை அனுப்பினவர் ம், என்னுடனே கூட இருக்கிறார். இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை ம், நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் ம். அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். பார்த்தீங்களா? அவர் நம்ம விட்டு விலக மாட்டாராம், நம்ம கைவிட மாட்டாராம், தனியே இருக்க விட மாட்டார்னா எப்பவுமே கூட இருப்பார். அடே அப்பா, அண்ட சராசரத்தை உண்டு பண்ணி தெய்வம் நம்ம கூடவே எப்பொழுதும் இருக்கிறார், தனியே இருக்க விடமாட்டார்னா எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதையே செய்தார். ஒருபோதும் அவர் குறித்து செய்யலைங்க, எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதையே செய்தார். ஆகவே தான் பிதாவை நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று திரும்ப திரும்ப சொல்லுவாருங்க. அந்த அளவுக்கு இயேசுவை விட்டு பிதா பிரியாதிருந்தார். இப்போ சொல்லுங்க, இப்போ ஆண்டவருக்கு பிரியமான கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து விட்டால் ஸ்தோத்திரம், தனியே இருக்க விட மாட்டார். ஸ்தோத்திரம், உங்களை ஆசீர்வதிப்பார். கூடவே இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆக இது எவ்வளோ முக்கியமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? மட்டுமல்ல, நமது வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு மிக சிறந்த இடத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனையோ மனிதர்களுக்கு, பணத்துக்கு, வேலைக்கு, பலவிதமான நட்புக்கு என்று நமது வாழ்க்கையில் பெரும்பகுதி கொடுக்குறோம், அல்ல முக்கியமான இடத்த கொடுத்துட்றோம். இவர் தாங்க என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு பிளேஸ், ஆக இவருக்கு தாங்க முதலிடம் என்றெல்லாம் பேசுகிறோமே. அதே போல் அதை காட்டிலும் நமது வாழ்க்கையில் ஆண்டவருக்கு மிக சிறந்த இடத்தை கொடுத்து விட்டால் சோத்திரம், உங்களை தனியே இருக்க விடமாட்டார், நீங்கள் பிழைப்பீர்கள். சோத்திரம், ஒரு குறையும் அப்பா வைக்க மாட்டார், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள் அன்று வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து அவருக்கு பிரியமாயிருங்கள். அப்பொழுது பிழைப்பீர்கள், வாழ்வடைந்திருப்பீர்கள், உங்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். ஸ்தோத்திரம். எத்தனை பெரிய சோதனை நிந்த வந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது, கர்த்தர் பார்த்துக்கிடுவார், எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆக ஆண்டவருக்கு ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் தான் சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆகவே எப்பொழுது எந்த சமயத்திலும் ஆண்டவர் வார்த்தையை நல்லா கேளுங்க, அவர் சொல்கிறபடி செயல்படுங்க, அதுதான் ஆசீர்வாதம். நீங்கள் ஏசாயா 66:2 பார்த்தீங்கன்னா, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். பார்த்தீங்களா? ஐயோ, கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்கிறதா, நான் இப்படி இருக்கிறேனே என்று தன்னை சரிபடித்து கொண்டு வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்ப்பேன். யோசியா ராஜாவை குறித்து சொல்லணும்னா, ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும்னா, நியாயப்பிரமாணத்தை கண்டெடுத்து வாசித்த பொழுது, கேட்ட பொழுது தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு நடுங்கினான். ஆகவே தான் உள்தாள் தீர்க்கதரிசி சோத்திரம் அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, சோத்திரம், பயப்படாதே, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார்னு உள்தாள் தீர்க்கதரிசி அவனை ஆசீர்வதிக்கிறார். இப்போ இதெல்லாம் நமக்கு எழுதப்பட்ட வார்த்தை எதுக்கு? அவர் வார்த்தை கேளுங்கள். இன்றைக்கி வார்த்தை அசட்டை பண்ணுறவங்க ரொம்ப பெருகிட்டாங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆலயத்து வர்றதில்லை, வசனத்தை கேட்கறதில்ல, வாசிக்கிறதில்ல. அப்போல்லாம் வசனத்தை வாசிக்கலன்னா டீ கிடையாதுன்னு சொல்லுவாங்க, 4-5 அதிகாரம் வாசிக்கலாம் சாப்பாடு கிடையாதும்பாங்க பெற்றோர்லாம். இப்போல்லாம் அந்த கண்டிஷன் யாரும் போடுறதில்ல, போட்டாலும் கேட்கறதில்ல. கவனிங்கள், கவனிங்கள். இந்த வார்த்தை எவ்வளோ நல்ல வார்த்தை. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்ணின் மணி போல் காத்துக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பார் என்றார். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். அப்புறம் பாருங்க, அதை நீ உன்னுடைய சகோதரி என்று அப்படி சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, நீங்கள் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்க நம்ம கேட்டோம். ஸ்தோத்திரம். ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி, புத்தியை பார்த்து என் இனத்தாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? சகோதரியும் இரத்த சம்மதம் இனத்தால எப்படி நேசிக்கிறோமோ அதை போல வசனத்தை நேசிக்கணுமா. அப்படி நேசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள், அவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ இதில் இருந்து 3 வார்த்தைகளை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? அப்படி கீழ்ப்படிஞ்சு நடந்தால்
முதல்ல கர்த்தருடைய வார்த்தை வாழ்க்கையை நிலைநிறுத்துகிறது. நம்ம வாழ்க்கையை நிலைநிறுத்தணும்னா அது கர்த்தருடைய வார்த்தை தான். வாசிக்கலாமா? மத்தேயு 7:24 27 வரலாம். மத்தேயு 7:24 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிற மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு அற்புதமாக சொன்னார். பாருங்க என்ன சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஒரு புத்தியுள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன். புத்தியுள்ள மனுஷன் தன்னுடைய வீட்டை கற்பாறையின் மேல் ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போட்டு கட்டுகிறான். புத்தி இல்லாத மனுஷன் தன்னுடைய வீட்டை அஸ்திவாரமே இல்லாமல் மணல் மேல் கட்டுகிறான். அப்போ ஒரு நாள் பெருமழை வருகிறது, பெரும் காற்று வீசுகிறது. ஸ்தோத்திரம். அப்புறம் பெருமழை, பெருங்காற்று, பெருவெள்ளம் இது வரும்பொழுது அப்பொழுதுதான் தெரிகிறது புத்தி உள்ளவன் யார், புத்தி இல்லாதவன் யார். புத்தி உள்ளவன் கட்டினது நிலைத்திருக்கிறது, புத்தி இல்லாதவன் கட்டினது அழிந்து போகிறது என்று சொன்னால், இங்க பாருங்க, புத்தி உள்ளவனுக்கும் புத்தி இல்லாதவனுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன? அதாவது உண்மையுள்ள கிறிஸ்தவன், வசனத்துக்கு கீழ்ப்பழிந்து அதன்படி நடக்கிற கிறிஸ்தவனுக்கும் ஏதோ வசனத்தை வாசித்து விட்டு நடக்காமல் இஷ்டம் போல இருக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அது வித்தியாசம் என்ன? அவங்க கட்டுறதை பொறுத்து தான் இருக்குதுங்க. அவர்கள் போடுகிற அஸ்திபாரம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்ட புத்தி உள்ளவன், மணல் மேல் அஸ்திவாரம் போட்டு காட்டும் புத்தி இல்லாதவன். அவர் போட்ட அஸ்திவாரத்தை குறித்து தாங்க அந்த வித்தியாசம் இருக்குது. அப்படின்னா அஸ்திவாரம் என்றால் அஸ்திவாரம் போட்டு கட்டுவது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வது. நல்ல கவனிக்கணும். சொல்லுகிறவன் அல்ல, அதன்படி செய்கிறவன். வாசிக்கிறவன் அல்ல, அதன்படி செய்கிறவன். அதுதாங்க ரொம்ப முக்கியம் நமக்கு. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள் இல்லையா? ஸ்தோத்திரம். ஒருத்தர் சொன்னார் இப்படி, பிசாசு எந்த கிறிஸ்தவனுக்கு பயப்படுவான்னா, ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் 5 அதிகாரம் வாசிக்கிறவன்லாம் ஒன்று பயப்பட மாட்டானா? ஸ்தோத்திரம். வாசிக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் அதன்படி நடக்கிறானே அந்த கிறிஸ்தவனை குறித்து தான் சாத்தானுக்கு பயம். பார்த்தீங்களா? என்றால் வசனத்தின்படி வாழ்வது, அவன்தான் புத்தி உள்ளவன். அவன் வீடு எந்த சோதனைக்கு நிற்கும். அது எப்பேற்பட்ட சூறாவளியோ காற்றோ சோதனை என்ன வந்தாலும் நிற்கும். அப்படின்னா வார்த்தையின்படி வாழ்வதுங்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஆகவே தான் சொல்லுகிறபடி அல்ல, செய்கிறபடி. யாக்கோபு சொல்றாரு பாருங்க. யாக்கோபு 1:22 சில வார்த்தைகளை வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அப்போ கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். இன்னைக்கு கேட்கறவங்க இருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு குறைவே கிடையாது, கேட்கறாங்க. ஆனால் அதன்படி செய்கிறவர்கள் யார்? அதுதாங்க முக்கியம். அதில் அவர்கள் தான் பிழைப்பார்கள். ஸ்தோத்திரம். உபாகமம் 28:1-2 நம்ம பார்க்குறோமே. ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிற இந்த கட்டளையின்படி நீ செய்ய கவனமாயிருப்பாயானால்
இப்போ சொல்லப்படுகிற ஆசீர்வாதம்லாம் உன் மேலே வரும். என்ன? நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்தை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஸ்தோத்திரம். கைவிட்டு செய்கிற காரியம்லாம் வாய்க்கும். ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடிப்பாவான். அநேக ஜாதியும் கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கத்து நல்ல பொக்கிஷாலை வானத்தை உனக்கு திறப்பார் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? மாஸ் பிசகிற தொட்டி ஆசீர்வதிப்பார், எண்ணெய் கலச ஆசீர்வதி, எல்லாம் அந்த உபாகம் 28:1-14 வருது. இந்த 14 வசனத்தினுடைய ஸ்தோத்திரம் அதனுடைய அது நிபந்தனை என்னன்னா, அதன்படி செய்கிறவனே. இப்போ வாசிக்கலாம் 28:1-2. இன்று நான் உனக்கு விதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு. செய்ய கவனிக்கணும். இந்த கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், கீழ்ப்படிவாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பாத்தீங்களா? உலகத்திலே எல்லாரை காட்டிலும் உன்னை மேன்மையாக வைப்பார்னா எப்பொழுது? அதை செய்யும்படி கவனமாக இருக்கும் பொழுது, செவி கொடுக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது. இதை விட்டுறோம் நம்ம. ஆனால் மற்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்துப்போம். பாருங்க, நிபந்தனை தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. செய்யும் பொழுது அதான் இயேசுநாதர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். செய்கிறவனை குறித்தான் பேசுறார். கற்பாறை மேல் ஆழமாய் தோன்றி அவன் கட்டுகிற வீடு. ஆழமா தோன்றினானா. அது லூக்கால் அப்படி வருது. வாசிக்கலாமா? லூக்கா 6:48-49 கொஞ்சம் வாசிக்கலாம். இதே பகுதி அங்க பாருங்க. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆழமாய் தோண்டி பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிட்டு. பாத்தீங்களா? அப்படி இல்லைன்னா அது விழுந்து போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆழமா இல்லைன்னா. ஆழமான்னு சொன்னால் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு அர்த்தம். அது குறித்து அடுத்து நம்ம பார்க்கலாம். அப்போ வேதத்தை அதிகமாக நேசித்து ஆண்டவருக்கு நான் முதல்ல சொன்னது போல ஸ்தோத்திரம், வாழ்க்கையின் பெரும் பகுதி, முக்கியமான பகுதியே வேத வசனத்துக்கு ஆண்டவருக்கு கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதுதான் ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போடுறது என்று சொன்னால் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தின்படி வாடுறத குறிக்குதுங்க அது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த வசனத்தை கேட்டாலும் அதன்படி வாழ முயற்சி பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற மிஷினரி குறித்து நமக்கு தெரியும். அவர் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு மிஷினரியாக போனவர். மிகப்பெரிய பரிசுத்தவான். அவர் சாகிற கண்டிஷனில் நடந்த நிகழ்ச்சி. அன்றைக்கு இரவு வெகு நேரம் முழங்காலிலே நின்று வேதத்தை இவர் வாசித்து கொண்டிருக்கிறார். விடியற் காலம் மட்டும். அப்பொழுது அவருடைய வேலைக்காரன் கேட்குறான், ஐயா எஜமா ரொம்ப நேரமாயிருச்சு, இவ்வளோ நேரம் முழங்காலிலேருந்து பைபிளை படிச்சுட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் தூங்குங்க. அப்போ அவர் சொன்னாராம், நான் என்ன பார்க்குறேன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளில் நான் கீழ்ப்படியாதது என்று எதாவது இருக்குதா என்று பார்க்கிறேன். வசனத்துக்கு கீழ்ப்படியாதது என்று எதாக இருக்குதா என்று பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அன்றைக்கு காலையில் அவர் மரித்து விட்டார். பார்த்தீங்களா? அப்போ வேத வசனத்தை கேட்டு அதுபடி நடக்கணுங்க. அவர்களை ஆசீர்வதிக்கிறார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த புத்தி உள்ளவனும் புத்தி இல்லாதனும் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டினா அந்த வீட்டு வித்தியாசமே தெரியாது. ரெண்டும் ஒரே வீடு போல தான் இருக்கும் இல்லைங்களா? அஸ்திவாரம் கட்டிட்டான். இப்போ வீட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று போல தான் இருக்கும். இதுவும் அழகாக இருக்குது, அதுவும் அழகாக இருக்குது. இதுவும் சூப்பர் பெயிண்ட்டு, அதுவும் சூப்பர் பெயிண்ட் அடிச்சிருக்குது. ரொம்ப அலங்காரம், இன்டீரியரு, அப்படி இப்படி பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. வித்தியாசமே தெரியாது. எப்பொழுது வித்தியாசம் தெரியும்? சூறாவளி வரும் பொழுது, ஒரு சோதனை வரும் பொழுது, பாடுகள் உபத்திரம் வரும் பொழுதுதான் தெரியும் எந்த வீடு ஸ்ட்ராங்கானது அப்படின்னு. அதை போல் தான் நமது வாழ்க்கையும். நம்ம சொல்லுவோம் சில நேரத்தில், வேதத்தை வாசிக்காதவங்க அதுபடி நடக்காதவங்க கூட சொல்லுவாங்க, நான் சேஃப்டியாக இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, நானும் கோயிலுக்கு போகிறேன் வரேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவர்கள் ஒரு
மாயமான பாதுகாப்பை நம்பி இருக்கிறார்கள் அர்த்தங்க. சாத்தான் அநேகர் அப்படித்தான் வஞ்சிக்கிறான். பணத்தை வைத்து, வீட்டை வைத்து, பொசிஷனை வைத்து, உனக்கு என்ன குறை, நீ பாதுகாப்பாக இருக்கிற என்று அவர்களை ஒரு மாயமான போலியான பாதுகாப்புக்கு நேரம் நடத்துகிற. அதை நம்பி அநேக கிறிஸ்தவ இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சோதனை வரும்போது தான் தெரியும் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களுக்கும் வாழாதவர்களுக்கும். அதாங்க சொன்னார், பெருவெள்ளம் வந்து பெருமழை சொரிந்து இல்லையா, பெரும் காற்று வீசின பொழுது அந்த வீடு அழிந்தது. ஆகவே இது கேட்குறவங்க கவனமாக இருந்து கேட்கணும். கேட்டு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்களா, அதன்படி நடக்கிறீங்களா பார்க்கணும். வாலிப தம்பி தங்கச்சி வேலை செய்கிற இடங்களிலே ரொம்ப நேரம் நீங்கள் வேலைக்கு இடம் கொடுக்குறீங்க, பரவாயில்ல. படிக்கிற பிள்ளைகள் நீட்டு தேர்வு, ஜீட்டு தேர்வு என்றெல்லாம் நிறைய டியூஷன் அதுக்கே காசு செலவழிக்கிறீங்க, சோத்திரம். ஆனால் வசனத்துக்கு எவ்வளோ நேரம் செலவழிக்கிறீங்க? அதன்படி வாடுறீங்களா? அஸ்திவாரம் கரெக்டாக இருக்கா? இல்லைனா எவ்வளோ பெரிய மாளிகை கட்டினாலும் அஸ்திவாரம் இல்லைன்னா விழுந்து போயிடும். சாலமோன் பெரிய மாலை கட்டினான், அஸ்திவாரம் சரியில்லை, அவன் மாயன்னு விழுந்தான் பாருங்க. தாவீது அப்படி கிடையாது, அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தது, கர்த்தருக்குள்ளே வேரூன்றி கட்டப்பட்டவர். ஆகவே அவர் மாளிகை நிலைத்திருந்தது. இன்றைக்கும் தாவீதின் குமாரன் இயேசு என்று சொல்லவுக்கு வாழ்க்கை கட்டப்பாடு. பார்த்தீங்களா? ஆகவே தான் சொல்கிறேன், அந்த வசனத்தின்படி நீங்கள் வாழணும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 சோதனை சொன்னேன் இல்லைங்களா? 25 வாசிங்க, 7:25. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இப்போ பாருங்க, 3 வார்த்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார். 1 பெருமழை, 2வது பெருவெள்ளம், 3வது காற்று. இதுதாங்க அந்த வீட்டுக்கு சோதனை. அப்போ இந்த பெருமழை அப்படி சொன்னால் நாம் வெளியிலேருந்து சந்திக்கிற உபத்திரவம், போராட்டம், வியாதி, பலகீனம், மரணம், இதெல்லாம் பெருமழை. இது ஒரு சோதனை. அப்புறம் 2வது சோத்திரம், நீங்கள் பெருவெள்ளம்னா பெருமை, உலக இச்சை, உலக ஆசை, உலக பெருமை, இதாங்க பெருவெள்ளம். சில நேரங்களில் அப்படி பெருமைங்கிறது பெருவெள்ளம் போல வந்து வாரிட்டு போயிடும். பெருமைக்கு இடம் கொடுக்குறவங்க. முதல்ல சொன்னது வெளியரங்கமான போராட்டம், நமக்கு வியாதி, பலகீனம், போராட்டம், மரணம், அதெல்லாம். இது இருக்குது பார்த்தீங்களா, உள்ளான போராட்டம், இது உள்ளான சோதனை, பெருமை, இச்சை இல்லையா, பொறாமை, ஈகோ, இதெல்லாம் வந்து உள்ளே இருந்து வர்றது. இதுவும் ஆபத்தானது. ஸ்தோத்திரம். இதையும் நீங்கள் கவனமாக பார்க்கணும். 3வது காற்றுனா பிசாசை குறிக்கிறது, பிசாசு வருகிற சோதனைகளை குறிக்கிறது. பிசாசு கொண்டு வருகிற சந்தேகம், பயம், விரக்தி, வெறுப்பு, இப்படிப்பட்ட அக்கினி ஆஸ்திரங்களை சாத்தான் எய்து வீழ்த்தி விடுகிறான். இதுதாங்க சாத்தானுடைய அக்கினி ஆஸ்திரமா. நீங்கள் எபேசியர் 6:16 வாசிங்க பார்க்கலாம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்போ சாத்தானுடைய அக்கினி ஆஸ்திரம் இந்த காற்றுங்கிறது பிசாசும் அவன் கொண்டு வருகிற சோதனைகள், சந்தேகம், பயம், கலக்கம், வெறுப்பு, விரக்தி, இதை கொண்டு வந்து அந்த வீட்டை அடிச்சிடுறாங்க. யார் வீட்டை? வசனத்தின் வழி வாழாத கிறிஸ்தவ வீட்டை. கவனிச்சிங்களா? இந்த 3 சோதனையை பாருங்க. இந்த 3 சோதனை நிற்கணும். வெளியே வருகிற சோதனையாக இருக்கட்டும், நமக்குள்ளேருந்து வருகிற சோதனையாக இருக்கட்டும், சாத்தான் கொண்டு சோதனையாகட்டும், இதுக்கெல்லாம் நிற்கணும்னா உங்கள் அஸ்திவாரம் கற்பாறை மேல் இருக்கணும். என்றால் வசனத்தின்படி நீங்கள் வாழணும். இயேசுநாதருக்கு பிரியும் அது பார்க்கணும். அவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் ஆசீர்வாதத்தை தேடி அவருக்கு பிரியமாய் வாழ்கிறவன் அவன் தான் கற்பாறையின் மேலே அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுறவன். இதை கேட்கும் பொழுதே நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணணும். உங்கள் வீடு நிலைத்திருக்குமா, அழிந்து போகான முடிவுக்கு வரணும். ஸ்தோத்திரம். அதை பொறுத்து தான் ஆசீர்வாதம் இருக்கிறது.
நீங்கள் இந்த புத்தியுள்ள மனுஷனைப் போல வசனத்துக்கு கேட்டு அது மாதிரி செய்கிறவர்களாக இருங்கள். உங்கள் வீடு அழியாது, எந்த சோதனை வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்யாது, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடந்தால் பிழைப்பீர்கள் அப்படின்னா எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ரெண்டாவது, முதல்ல பார்த்தோம் கர்த்தருடைய வார்த்தை வாழ்க்கையை நிலைநிறுத்துகிறது. ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை வாழ்க்கையை செழிப்பாக்குகிறது. தூரம் முக்கியம் இல்லையா? வாழ்க்கையில் செழிப்பு வேணும், ப்ராஸ்பெரிட்டி தேவை. ப்ராஸ்பெரிட்டி வேணான்னு நம்ம சொல்லலை, எந்த ப்ராஸ்பெரிட்டி வேணும், எப்பொழுது அது கிடைக்கும், அதுதான் ரொம்ப முக்கியங்க. சரி, வாசிப்போம். சங்கீதம் 1:2-3 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இலையுதிராதிருக்க மரத்தல்னா எப்போ செழிப்பா இருப்பான். அவன் என்ன செஞ்சாலும் வாய்க்கும். அவன் எதை கைவிட்டு செய்தாலும் சரிங்க, அது வாய்க்கும். அப்படின்னா இது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறது என்ன, நான் என்ன செஞ்சாலும் வாய்க்கிறது இல்லைங்க, எங்கே போனாலும் ஒன்றும் நடக்கிறது இல்லைங்க. சில சொல்லுவாங்க, நான் போகிறது முன்னாடி அந்த இடம் நல்லா இருக்குது, நான் போன உடனே எல்லாம் தலைகீழாக போயிடுது, என்னன்னே தெரியல, ஒன்றும் தெரியல. அவசியம் இல்லை, வேற எங்கும் ரகசியம் இல்லை. இங்கே தான் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையின்படி இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பார்த்தீங்களா? அதான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை வாழ்க்கையை செழிப்பாக்குகிறது. இரவும் பகலும் தியானமாய் அப்படிங்கிறது தான் வசனத்தை கேட்டு வாழ்வதுன்னு அர்த்தங்க. அதுக்கு தியானிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? கேட்கறது மட்டுமல்ல, கேட்டு ஸ்தோத்திரம் அதன்படி வாழ்வது, அதுதாங்க தியானம். அதிலே பிரியமாக இருந்தால் அவர்கள் இலையுதிராதர மரக்கத்து போல எப்பவும் செழிப்பாக இருப்பாங்க. கோடை காலத்திலும் செழிப்பாக இருப்பாங்க, வறட்சியிலும் செழிப்பாக இருப்பாங்க. என்ன செஞ்சாலும் வாய்க்கும். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே ஸ்தோத்திரம், இதை கேளுங்க, அதுபடி நடங்க. நீங்கள் இது முதற்கொண்டு என்ன கைவிட்டு செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ தியானம் பண்ணுறதுங்கிறது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடப்பது. இந்த 1ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான ஒரு சங்கீதம், கேட்வே ஆஃப் சாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கீதங்களுக்கே வாசல் இது. இன்னும் அருமையான ஒன்று பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாரு, நீ கர்த்தருடைய வார்த்தைப்படி நடந்தால் என்ன நடக்குன்னு சூப்பராக சொல்கிறாரு. முதல் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. போதும். இப்போ என்ன இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? இப்போ துன்மார்க்கர் வழியிலே நடவாமல், பாவிகள் வழியிலே நில்லாமல், பரியாசக்கார் உட்காரத்திலே உட்காராமல். அப்படின்னா பாவிகள் யார்? அவர்கள் வழி என்ன? துன்மார்க்கர் யார்? அவர்கள் வழி என்ன? பரியாசக்காரர் யார்? அவர்கள் வழி என்ன? பரியாசக்காரர் நல்லவன், துன்மார்க்கன் நீதிமான் யார் என்கிற பகுத்தறிவு கொடுப்பது தாங்க கர்த்தருடைய வார்த்தை. அதை தான் சொல்றார். இந்த டிசர்ன்மெண்ட் இருக்கு பாருங்க, பகுத்தறிவு தான் ரொம்ப முக்கியம், நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆவிகளை பகுத்தறிவு தான் ரொம்ப முக்கியம். ஆகவே ஆவிகளை பகுத்தறிவு வரத்தை கேட்டு பரணும் நம்ம. ஸ்தோத்திரம். அப்போ சரியாக டிசர்ன் பண்ணி நடப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை தான், அதன்படி வாழ்கிறவர்களை தான் அப்படி ஆண்டவர் நடத்துவாருங்க. நல்லது எது, கெட்டது எது, பொல்லாத மனுஷன் யாரு, நல்ல மனுஷன் யாரு என்றெல்லாம் அறிந்து செயல்படக்கூடிய பகுத்தறிவை கொடுப்பது ஆண்டவரின் வார்த்தை. ஆகவே தான் அதை வாசிக்கணும், வாசிக்கும்படி நடக்கணும். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஸ்தோத்திரம். கர்த்தரி வார்த்தை உங்களுக்கு எப்படி இனிப்பாக இருக்கிறதா? அது மதுரமாக இருக்கிறதா? தேனிலும் மதுரம்னு வாசிக்கிறோமே, எப்படி இருக்குதுங்க உங்களுக்கு? சில பாருங்கள், வேதத்தை எடுத்தாவே கொட்டாவியாக விடுவான். சிலருக்கு வேதத்தை எடுத்தால் தான் வராத தூக்கமெல்லாம் வரும். போதாக்கு வரைக்கும் ஆலயத்தில் வந்து ஃபேன் கீழே உட்காந்து வேதத்தை திறந்து தூங்குற
பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. வேதத்தை திறந்தா போர் அடிக்குதா உங்களுக்கு? 2 அதிகாரம் வாசிக்கிறதோ போதும்னு போயிடுதா உங்களுக்கு? கவனிக்கணும், கவனிக்கணும். உங்களை சரியா இந்த உலகத்தில் வழிநடத்தக்கூடிய பகுத்தறிவு கொடுக்கக்கூடிய அப்பனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு முக்கியம். சரி, இதில் சொல்றாரு பாருங்க, நீங்கள் முதல் வசந்த மறுபடியும் வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். ஆலோசனையில் நடவாமலும் அப்படின்னா பாவத்தை கண்டு காணாமல் போறது. யார் அப்படி போவா? வசனத்தின்படி வாழறவன் தான். இது பாவம் தெரிஞ்ச உடனே அது கிடக்கட்டு சாசு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. யார்? வசனத்தை அறிந்து வாழ்கிறவர்கள். நடக்கிறதுனா பாவத்தை கண்டாலும் காணாமல் போறது. அப்புறம் அடுத்தது, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாவிகள் வழியில் நில்லாமல் அப்படின்னா ஏதோ கண்டுவிட்டால் அங்கேயே நிற்கிறது. அது என்ன, இது என்ன, அது யாராக்கும், இது யாராக்கும். தாவீது பாருங்க, உப்பரு மேல் உலாவனார். ஏதோ ஒரு ஸ்திரீ வந்து கண்ணில் பட்டா அதோடு போக வேண்டியதானே. ஆள் அனுப்பி விசாரிச்சாராம். அதுக்கு பேர் தான் நிற்கிறது இல்லைங்களா? ஆக இந்த கடைசி நாட்கள் அவனுக்கு மொபைல் பார்க்குறீங்களா? மொபைல் கண்டது வருதா? நிற்கப்படாது, தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். அதை தாங்க சொல்லுது இன்னைக்கு இல்லையா? நிற்காதே, நடக்காதே. அப்புறம் பாருங்க, 3வது என்னது? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். உட்காராதே. உட்கார்றதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, சோத்து நல்ல பாவத்தில் வசதியா உட்கார்ந்து விளையாடுறதுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? இவைகளுக்கு நம்மை தப்ப வைக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அதான் சொல்றாரு, இரவும் பகலும் தியான மனுஷன் பாக்கியவான் அப்படின்னா. இப்படிப்பட்ட இந்த பாவத்துக்கு, சோதனைக்கு, அக்கிரமத்துக்கு விலைக்கு காப்பதே கர்த்தருடைய வார்த்தை. அதான் முதல்ல வாசிச்சிட்டோம். சோத்திரம், உமது வார்த்தையின் இருதயத்தில் வைத்து வைத்தேன், நான் பாவம் செய்யாதபடிக்குன்னு இருப்பார் என்றால் ஆண்டோடைய வார்த்தை எப்படி நம்ம காப்பாற்றுது பாருங்க. நல்ல வழியை காட்டுது பாருங்க. நல்ல பகுத்தறிவு கொடுக்கறது. ஆகவே தான் இந்த நாட்களில் பாவம் எது, பாவம் இல்லாததுன்னு தெரிய மாட்டாங்க. வித்தியாசமே தெரிய மாட்டாங்க. எல்லாம் சகஜமாயிருச்சு. இப்போ சினிமா பார்க்கலாம், சினிமா பாட்டு பாடலாம், சினிமாவுக்கு போகலாம், நடிக்கலாம், சினிமாவில் வாசிக்கலாம். இதில் என்ன தப்புன்ற ஒரு பொல்லாத காலத்தில் இருக்கிறோம். டிசைன் பண்ணணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த கிருபைகளை எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? ஆண்டு கொடுத்த கிருபை, கீபோர்டு வாசிக்கிறது, கிட்டார் வாசி பாடுறது எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? சினிமாவுக்கா? கவனிக்கணும். ஸ்தோத்திரம், கவனிக்கணும், கவனிக்கணும். ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் இது, மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஒரு ஜாபுங்க. ஜாப்னா எல்லா வேலையும் செய்யலாமா நம்ம? இதுக்கு மேலே பேச விரும்பலை நான். கவனமாக இருங்க. அப்போ டிசைன் பண்ணி உலகத்தில் நம்ம வாழணும். அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். எப்போ செழுமையாக இருப்பான். கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், பாடு வரும், ஆனால் ஒன்றும் அவனை சேதப்படுத்தாது. அவன் எப்பொழுதும் ஆவிக்கிறவனாக இருப்பான். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். ஸ்தோத்திரம். அவன் முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பு இருக்கும். எல்லாருக்கும் பக்தி விருத்தியான வார்த்தைகளை பேசுவான். நெகட்டிவாக பேச மாட்டான். அதுக்கு பேர் தான் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல். அப்புறம் பாருங்க, இப்படிப்பட்ட வேதத்தை வாசித்து வாழ்கிற அந்த நீதிமான குறித்து சொல்லும் பொழுது அவன் ஒரு மரம் சொல்கிறாருங்க இல்லையா? இரவும் பகலும் தியான மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்வம் நடப்பட்டு தன் காலத்தை தண்ணி கருகிற இலையுதிர்க்க மரத்தை போல் இருப்பான். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஒரு நீதிமான் எப்படியா? அவன் மரத்துக்கு சமமாக இருக்கிறான். என்ன அருமையான ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பாருங்க. அப்படி என்ன அர்த்தம்? ஒரு மரத்துக்கு பலனே கனி கொடுக்கணும்னா, உறுதியாக நிலைச்சி இருக்கணும்னா, செழிப்பாக இருக்கணும்னா அதுக்கு வேர்கள் தான் ரொம்ப முக்கியம். அந்த வேர்களை பொறுத்து தான் அதன் செழிப்பு இருக்கிறது. பனைமரம் பாருங்க, எப்போ செழிப்பாக இருக்கும். எத்தனை தான் பஞ்சகாலம் வரட்டும், என்னத்தான் சூறாவளி பஞ்சகாலம் வரட்டும், அது அப்படியே நிற்கும் பாருங்க. அப்படி செழிப்பாக தான் இருக்குது. பச்சையெல்லாம் அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சோத்திரம். காரணம், அதன் வேர்கள் சல்லி வேர்கள் சுற்றிலும் 100கணக்கான வேர் இருக்கும். பனைமரத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. வேர் தான் காரணம். அதை போல் அருமையான கத்திரி பிள்ளைகளே, எந்த காலத்திலேயும் நீங்கள் செழிப்பாக இருக்கணும்னா, எந்த இடத்திலேயும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால்
வேர்கள் முக்கியம். வேர்கள் தான் வேத வசனங்கள். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட அப்படின்னா அந்த வேத வசனங்கள் தான் நீர்க்காலை தேடி போய் அதை கொண்டு வந்து மரத்தை செழிக்க வைக்கிறது. அப்போ நமது வார்த்தையின்படி நடக்கும் பொழுது தான் அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம். நீர்க்கால்கள்ங்கிறது கிருபைகளை குறிக்கிறது, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் பெற்றுக்கொண்டு மரத்தை செழிப்பாக்குறது எது? வேர்கள். அதை போல் வசனம் தாங்க. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு இன்னும் எவ்வளோ விலைக்கு சொல்லிட்டு உங்களுக்கு வசனத்தின்படி வாழுங்க. உங்கள் வேறே வசனமாக இருக்கட்டும். அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்கள் ஆகின்னு சொல்கிறார் பாருங்க, இல்லையா? அப்படி நீங்கள் உங்களுடைய வேர் வசனமாக இருக்கட்டும், அது நீர்க்கால்கள் ஓரமாக இருக்கட்டும். ஸ்தோத்திரம். உங்கள் மரம் செழிப்பாக இருக்கும், எக்காலத்து செழிப்பாக இருக்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அப்போ மரம் சொல்கிறான்னா எவ்வளோ முக்கியம். இன்னொரு விஷயத்துக்கு பார்க்கணும். மரம்னா இந்த மரங்களை பார்த்தீங்களா, ஆடு மாடு மாதிரி நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போகாது, இல்லையா? கோடை காலத்தில் கோயம்புத்தூரில், மழை காலத்தில் பொள்ளாச்சியில் அப்படி போய் நிற்குமா மரம்? ஒரு ஆவதும் கிடையாது. கோடை காலமோ மழைக்காலமோ எந்த காலத்தை ஒரே நட்டால் ஒரே இடத்த தான் மரம். அதை போல் கர்த்தருடைய வார்த்தை கேட்டபடி வாழ்கிற ஒரு நீதிமான் எப்படி இருக்கானா, எந்த காலத்தையும் அசைக்கப்பட மாட்டான். அது பருவ காலங்களை மாறினாலும் சரி, கோடை காலமோ மழைக்காலமோ சோதனையோ நெருக்கமோ, காலம் சரியுதோ சரியில்லையோ, எந்த காலத்திலையும் அசைக்கப்பட மாட்டான், செழிப்பாக இருப்பான். கர்த்தருடைய வார்த்தைப்படி வாழ்கிறவன். அடே அப்பா, என்ன ஒரு சங்கீதம் அது! அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து விட்டால் ஸ்தோத்திரம். எந்த இடத்திலும் பெற்றோர் நல்லா கவனிக்கணும். உங்கள் பிள்ளைகளை வசனத்துக்கு நேராக திருப்பி நடத்தி விட்டால், அவர்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, அது ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, அல்ல துபாய் போன்ற வளைகுடா நாடுகளில் எங்கே போனாலும் சரி, அவங்க நிலைச்சிருப்பாங்க, அவங்க செழிப்பாக இருப்பாங்க. தேவை வேத போதனை, வேதத்தை போதிங்க. ஸோ அதன்படி நடக்க கற்றுக் கொடுங்க. தைரியமாக எங்கே ஒன்றாலும் அனுப்புங்க. அவர்கள் நிலைத்திருப்பார்கள், செழிப்பாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமே. அடேப்பா, அவன் ஒரு மரம், மரத்துக்கு வேறு முக்கியம் போல வசனம். அப்புறம் அவன் நாட்டப்பட்ட மரம். இங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள் இல்லை, எல்லா காலம் அங்கேயே தான். எந்த சூழ்நிலையிலும் அவன் அசைக்கப்பட மாட்டான். அப்போ இலையுதிராது நம்ம இருக்கான். செழிப்புன்னா என்னங்க? அப்படி கர்த்தருடைய வார்த்தை கேட்ட மாதிரி நடந்து விட்டா, இந்த கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு 3 ஆசீர்வாதங்கள் உண்டு. 3 ஆசீர்வாதம், அதாங்க செழிப்பு. என்ன 3 ஆசீர்வாதம்? சோத்திரம். நம்பர் 1, சந்தோஷம். சந்தோஷத்தை கொடுப்பாருங்க, மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பாருங்க. ஒரு புதிய வாழ்க்கை, புதிய மகிழ்ச்சி, புதிய சந்தோஷத்தை கொடுப்பாருங்க. ஸ்தோத்திரம். அதில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். நம்பர் 1. ஒருவேளை இந்த நாளிலே சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்களா? இருந்ததை இழந்து போய் வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இழந்த சந்தோஷத்தை திரும்ப கொடுப்பார், இழந்த சமாதானத்தை திரும்ப கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார். இழந்த சமாதானம் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறி விட்டு அந்த சமாதான சந்தோஷத்தை மறுபடியும் கொண்டு வரபடி செய்வா. வசனத்தை கேட்டு எங்கெல்லாம் சரி பண்ணணுமோ சரி பண்ணுங்க. சரி பண்ணிட்டு வசனத்திலேயே நில்லுங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினா அவனை பூர்ண சமாதானத்தை காத்துக்கொள்வேன்னு சொன்னார். எவ்வளோ முக்கியம் அது நமக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷம். அப்புறம் நம்பிக்கை. அப்புறம் கனியுள்ள வாழ்க்கை. நல்ல நம்பிக்கையுள்ள மக்களாய் நிலைச்சிருக்க செய்வார். கனி கொடுக்கிறவர்களாய் பயனுள்ள மக்களாய் மாற்றுவார். எப்போ? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிறவன், பகுத்தறிந்து வாழ்கிறவன், அவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் துன்மார்க்கனை குறித்தும் பேசுகிறார். துன்மார்க்கனை யாரு? வசனத்தின்படி வாழாத கிறிஸ்தவன். அவனை குறித்து பாருங்க. இப்போ 4வது வசனம் வாசிங்க. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. பாருங்க, பதரை போல் இருப்பார்கள். என்ன பதர்னா என்னங்க? பதர் என்றால் கோதுமை மணி இருக்கிறது, கோதுமை பதர் இருக்கிறது. நெல் மணி இருக்கு, நெல் பதர் இருக்கிறது. பதர்ன்னு சொன்னீங்கன்னா
ஒன்றும் இல்லாதன்னு அர்த்தம். ஒர்த்லெஸ் அப்படின்னு அர்த்தம். ஒர்த்லெஸ்ன்னு அர்த்தம். அதான் பதர், பிரயோஜனமற்றது, பயனற்றது. வசனத்தின்படி வாழாதவன் எப்படி இருக்கானா? பயனற்ற கிறிஸ்தவன், பிரயோஜனமற்ற கிறிஸ்தவன். ஆனால் சில நேரத்தில் இப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களை வெளியே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காரியங்கள்லாம் தெரியாது. நீங்கள் உலகத்து மக்களை எடுத்துக்கிடுங்களேன். சிலர் பாருங்க, வெளியே பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்கள பார்க்க கொலைகாரனாவோ ஒரு திருடனாகவோ அல்ல விபச்சாரக்காரனா தெரியாது. ஆனால் அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கை மோசமான வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் வெளியே பார்க்கறதுக்கு சூப்பராக இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு நேரம் வரும் பொழுது அவர்கள் வாழ்க்கை அழியும் சொல்லிருக்காரா இல்லையா? எப்பொழுது? அவர்கள் முடிவு வரும் பொழுது மரணத்துக்கு பிறகு நரகத்துக்கு போகிறார்கள். அதையும் இயேசுநாதங்க சொல்லி வச்சிருக்கிறாரு. நீங்கள் சங்கீதம் 1:5 வாசிட்டு மற்ற 7:13 வாசிங்களேன். ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அழியும். அழியும்னா நரகம்னு அர்த்தங்க இந்த வார்த்தைக்கு. இப்போ மத்த 7:13 வாசிங்க. 7:13 மத்த. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கேட்டுக்கு போகிற வாசல் அப்படின்னா அதான் நரகத்துக்கு போற வாசல் அர்த்தங்க. அப்போ நீதிமானா இல்லாம வசனத்தின்படி வாழாம இருந்தா அவங்க முடிவு அழியும்னா கேட்டுக்கு நரகத்துக்கு போகணும்னு அர்த்தங்க. நல்லா கவனிக்கணுங்க. நான் எவ்வளோ ஆலயத்துக்கு கொடுத்தேன், ஆலயம் கட்டினேன், அது கட்டினேன், இது கட்டினேன், ஏமாற்றிக்கப்படாது. வசனத்தின்படி வாழறீங்களா பாருங்க. ஒருவேளை இது எச்சரிப்பின் சத்தமாக இருக்கும் கேட்குறவங்களுக்கு. ஸ்தோத்திரம். அடுத்தவங்களுக்கு தெரியாதவங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். சரி பண்ணணும். இதுதான் கர்த்தர் பேசுகிறார். இங்கே பாருங்க, நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறார்னு என்ன அர்த்தங்க? அவர்கள் வழியில் அவர் பிரியமாக இருக்கிறார், அவர்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார், அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார், அவர்களுக்கு தீங்கு அண்டாமல் காக்கிறார், கண்ணின் மணி போல காக்கிறார் அப்படின்னு அர்த்தங்க. பார்த்தீங்களா? இப்போ வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் மேல் கர்த்தர் கண்களை வைத்திருக்கிறார், அவர்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார், அவர்கள் வழி மேல் அவர் பிரியமாக இருக்கிறாருங்க. அவர்களுக்கு அவர் எதையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 57:2 பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காக யாவர் செய்து முடிப்பார். 138:8 பார்க்குறேன், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். இப்போ நீங்கள் ஏசாயா 26:12 வாசித்து பாருங்களேன். அருமையான ஒரு வசனங்க. அதை வாசித்து அடுத்த குறிப்பு போவோம். 26:12. கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியையெல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடு. யார் கொடுப்பாரு? ஸ்தோத்திரம். எங்கள் கிரிகள் எல்லாம் அறிந்திருக்கிறவர் அப்படின்னு இருதயத்தை திறந்து பேசுறாங்க. நாங்கள் வார்த்தையின்படி வாழ்கிற மக்கள் சுவாமி, எங்களுக்கு சமாதானத்தை தாரும். பாருங்க, அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 3வது பகுதிக்கு வருவோம். முதல் பகுதி ரொம்ப சிம்பிளாக நீ புரிந்து உலகத்தில், அதே நேரத்தில் ஆழமாகவும் பேசுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை வாழ்க்கை நிலைநிறுத்துகிறது, கர்த்தருடைய வார்த்தை வாழ்க்கை செழிப்பாக்குகிறது. 3வது, கர்த்தருடைய வார்த்தை தேவனை நெருங்க வைக்கிறது. இதுதாங்க ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் காட்டிலும் உலகத்தில் ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்கிறது போல அற்புத ஜீவியம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. அதுதான் மேன்மையான ஒரு ஜீவியம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் இப்படி சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை தேவனை நெருங்க வைக்கிறது. 1 யோவான் 2:5.
அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் அவருடைய வசனத்தை கைக்கொண்டத்திலே தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அதனால எதனால? ஸ்தோத்திரம். அவர் அன்பு நம்மிடத்துல இருக்கிறதை வைத்து. அவர் அன்பு எப்பொழுது நம்மிடம் இருக்கும்? கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது. வெரி சிம்பிள். ஆண்டுடைய வார்த்தையை கை கொண்டு நடந்தால் அவர் நம்மில் அன்பாயிருக்கிறார். அப்படி ஆண்டவர் அன்பாயிருப்பது தான் அவருக்குள்ள இருக்கிறதுக்கு அடையாளம். நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், ஐ ஆம் கிறிஸ்டியனுங்க, நான் பாரம்பரிய கிறிஸ்தவன் அப்படிலாம் சொல்கிறோமே, அதுக்கு என்ன அடையாளம்? அவர் நம்ம நேசிக்கிறத பொறுத்து தான். அவர் எப்பொழுது நேசிப்பார்? வார்த்தையை கை கொண்டு நடக்கிற மக்களை தான் நேசிப்பார். இப்போ சொல்லுங்க, எவ்வளோ முக்கியம் அந்த வார்த்தை. நீ பிழைப்பான்னு சொல்கிறாருன்னா நீதிமொழிகளில் எவ்வளோ முக்கியம் பாருங்க. இப்போது ஆண்டவருக்கு நமக்கு எடுக்க அந்த உறவு இல்லையா, அதான் நம்ம பார்க்குறோம். அவரை நெருங்க வைக்கிறது என்றால் அந்த உறவில் கிட்டி சேருது. ஆண்டவர் இயேசுவுக்கு நமக்கு இருக்க அந்த உறவை குறித்து வேதத்தில் நிறைய உருவகம் ஓமைகள்லாம் இருக்குது. அதில் 2 உருவகம் ரொம்ப முக்கியம். ஒன்று என்னென்னா, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 1-17 வசனத்தை பார்க்குறோம். என்ன? ஒரு செடிக்கும் கொடிக்கும் இடையே இருக்கிற உறவு இல்லையா? ஆண்டவரோடு நெருங்குற காரியத்தை பற்றி பேசுகிறோம். அது எப்படி வருது? வசனத்தை கேட்காத பொறுத்து தான். அதுதான் யோவான் 15. இன்னொன்று, ஒரு மேய்ப்பனுக்கும் மந்தைக்கு இடையே இருக்கிற உறவு, யோவான் 10ஆம் அதிகாரம் இல்லையா? இது இந்த மேய்ப்பனுக்கும் மந்தை இருக்கிற உறவு ஆழமானது. எப்படின்னா, ஒரு மேய்ப்பன் இல்லாமல் மந்தையால் வாழ முடியாது உலகத்தில். அது ஒரு இன்னசென்ட் அனிமல். அதுக்கு ஆபத்து எங்கே இருக்குது தெரியாது, தண்ணி எங்கே இருக்குது தெரியாது, சாப்பாடு எங்கே தெரியாது. ஒரு மேய்ப்பன் இருந்தால் தான் அது வாழ முடியும். அதுதாங்க ஆடு, ஒரு மந்தை. அதை போல் அந்த ஆழமான உறவு போல் ஆண்டவருக்கு நமக்கு அந்த உறவு. இப்போ 2 விஷயத்தை பாருங்க. செடிக்கும் கொடிக்கும் ஆழமான உறவு இருக்கணும். இப்போ ஆண்டவருக்கு நமக்கும் ஆழமான உறவு. அந்த உறவை குறித்து சொல்லும் பொழுது தான் வசனத்தை குறித்து பேசுவாருங்க. இப்போ 15:7 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால், பார்த்தீங்கன்னா வசனம் இருந்தால்னா என்ன அர்த்தம்? அதன்படி நீங்கள் நடந்தால் நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் நான் கேட்பேன், உங்கள் ஜெபத்தை கேட்பேன். இப்போ நமக்கு ஏன் ஜெபம் கேட்கப்படலை? அப்படி வசனத்தின்படி வாழலை. அதுதான் முக்கியங்க. நீங்கள் வாழ்ந்து விட்டால் அங்கே ஜபம் இங்கே ஜபம் ஓடணும் அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துல ஆண்டவரே நான் அதை இருக்கிறேன்னு சொல்லுவார் வசனத்தின்படி. பார்த்தீங்களா? அப்படி வசனத்தின்படி வாழ்ந்தால்தான் இந்த நெருக்கம், அவருக்கு நமக்கு நெருக்கம் வருகிறது. நம்ம ஜபத்தை கேட்குறா. அதே அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால், கற்பனைகளை வார்த்தைகளை நீ கைக்கொண்டு நடந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீங்க. அப்ப நிலைச்சிருக்கிறது தாங்க பெரிய விஷயம். இந்த 15ஆம் அதிகாரத்தை தான் நிலைத்திருக்குதல், அபைடு தான் திரும்ப திரும்ப வரும். அப்போ ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருந்து செழிப்பாக இருக்கணும், ஜபம் கேட்கப்படணும்னா அவர் கற்பனைகளின்படி வாழணும். அவர்களுக்கு தான் அன்பா இருக்கிறார். அவர் அன்பா இருப்பது தான் உறவு நெருக்கத்துக்கு அடையாளம். எவ்வளவுக்கு எவ்வளோ அன்பா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நெருக்கம்னு அர்த்தம். ஆபிரகாமை குறித்து பார்க்குறோம். சிநேகிதனாகி ஆபிரகாம், அப்படியே அப்பா ஆண்டவர் மனுஷனை பார்த்து என் சிநேகிதன்னா எத்தனை பெரிய அற்புதம் ஐயா இது. காரணம் என்ன? ஆபிரகாமுக்கு ஆண்டுக்கு இருந்த உறவு தான் அவ்வளோ நெருக்குங்க. ஏனென்றால் ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே வாழ்ந்தா. புறப்பட்டு போனார் இல்லையா? இப்படி செய்தாருங்க. விட்டுனா விட்டுறாரு, அனுப்புனா அனுப்பிடுறாரு. கர்த்தருடைய வார்த்தை பார்த்தீங்களா? அப்போ செடிக்கும் கொடிக்கும் அந்த உறவு சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தை வருதா? இப்போ மந்தைக்கும் மேய்ப்பனுக்கு இடையே இருக்க அந்த உறவு குறித்தும் வார்த்தை வருது பாருங்க. 10ஆம் அதிகாரம் 27. 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. பார்த்தீங்களா?
அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை, என் வார்த்தைக்கு எனக்கு செவி கொடுக்கிறது. அதான் ஆடு. அவன் முன்னே போகிறான், சத்தம் கேட்டு பின்னே போகிறது ஆடு. அப்போ இங்கேயும் பாருங்க, மேய்ப்பனுக்கு மந்தை எடுக்க உறவுக்கு சொல்லும் பொழுது வார்த்தையை சொல்றாரு பாரு, என் சத்தத்தை கேட்டுனா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து. இப்போ இந்த உறவிலும் இந்த உறவின் ஆழத்துக்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தை. டே அப்போ என்ன அருமையாக இருக்குது பாரு. இப்படி ஆண்டோடைய வார்த்தை கேட்கத்தான் ஆண்டவருக்கு நமக்கும் நல்ல நெருங்கிய உறவு உண்டாகிறது. அந்த உறவு இருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள், மிகுந்த கனி கொடுப்பீங்க. சோத்திர மந்தைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க என்றால், ஓ வசனத்தின்படி வாழும் பொழுது ஆண்டவரோடு உண்டாகிற நெருக்கம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டவரோடு நெருக்கமாய் வாழ்ந்து தான் கனி கொடுத்துருக்காருங்க. இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறவங்கள பார்த்து, ஆண்டவருக்கு உங்களுக்கு உறவு எப்படி இருக்குது? எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? ஒரு காலத்தில் நல்லா இருந்தீங்க, இன்றைக்கி இருக்கீங்களா? ஒரு காலத்தில் என்ற அதை பேசியே, அந்த பழங்கால கதை பேசியே ஓற்றப்படாது. ஒரு காலத்தில் அப்படி இருந்தங்க. ஒரு காலத்தில் எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஒரு காலத்தில் எப்படி முன்னாடி போய் உட்காரும் தெரியுமா? ஒரு காலத்தில் தூக்கம் இல்லாமல் ஆத்மாதம். இப்போ சொல்லுங்க, இப்போ வரவு எப்படி இருக்குது? கவனிங்கள். ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவரையும் நம்ம இணைப்பது நெருக்கத்தில் வைப்பு கர்த்தருடைய வார்த்தை. ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 14:23, 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஆச்சுங்களா? ஆண்டவரே சொல்றாருங்க, நானும் பிதாவும் வந்து அவனிடத்தில் வாசமாயிருப்போம். தூரத்தில் இருக்க மாட்டோம், வந்து அவனுக்குள்ள எத்தனை நெருக்கம். காரணம் என்ன? அன்பு. அன்பு எப்படி வருது? வசனத்தின்படி, கற்பனையின்படி வாழ்வதில். அப்படி ஆண்டோட வசனத்தின்படி எல்லாத்துக்கும் வசனம் என்ன சொல்லுது? வசனம் கல்யாணமா? வசனம் என்ன சொல்லுது? ஆக வேலையா? வசனம் சொல்லுது. இப்படி செய்யணும், வசனம் சொல்லுது என்று வசனம் சொல்லி அதன்படி கீழ்ப்படியுங்கள், நடங்க. அவர் உங்களுக்குள்ளே வந்து வாசமாக இருந்து நடத்துவார். அவ்வளோ ஆழமான நெருக்கம் ஆண்டவருக்கு நமக்கு உண்டாகும். அப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. 14:15 கூட வாசிப்போம். யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவரை நேசிக்கிறேன்ற என்ன அடையாளங்க? அவருடைய வார்த்தையை கை கொள்வது. அவங்க தான் அவரை நேசிக்கிறவங்களா? ஆண்டவரே சொல்கிறாருங்க இல்லையா? நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படிலாம் பாட்டெலாம் பாடுவாங்க, உயிரே பாடுவாங்க. நான் ரொம்ப நேசிக்கிறேன் பாடுவாங்க. அதன்படி வாழவில்லை என்றால் அவர்கள் பொய்யர். அதான் நீங்கள் 1 யோவான் 2:4 பார்க்குறோம். நம்ம இதுக்கு முந்தைய வசனத்தில் சொல்லிட்டு அதன்படி வாழவில்லை என்றால் அவர்கள் பொய்யராயிருக்கிறார்கள். அப்படியேப்பா, இப்போ உண்மையான கிறிஸ்தவ போலியான கிறிஸ்தவ யாருன்னு இப்போ இந்த செய்தியில நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்பத்தில் இருந்து கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழாதவன் நேசிக்கிறேன்னு சொன்னாலும் அன்புக்குன்னு சொன்னாலும் வாழவில்லை என்றால் அவன் பொய்யனாயிருக்கிறான். நீங்க யாரு? சரி, நீங்கள் வெளிப்படுத்த விசேஷத்தில் 7 சபை குறித்து பார்க்குறோம். அதில் சிறப்பான குறை சொல்ல முடியாத ஒரு சபை பிலதெல்பியா சபை. அந்த சபை கர்த்தர் நேசித்தாருங்க, ரொம்ப நேசித்தார். அதுக்கு என்ன காரணம்? அதை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். வெளிப்படுத்தல் 3:8 வாசிங்க பார்க்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைக்கிறேன். பாத்தீங்களா? நம்ம யூஸ் பண்ணுவோம் இதை, ஆனா வசனத்தை கைக்கொண்டு நடக்கிறவங்களுக்கு தான் இது சொந்தமா. இன்னைக்கு இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, வாசல் அடைபட்டு இருக்குதா? எவ்வளோ முயற்சி முட்டி மோதியும் ஒரு வாசம் திறக்கலையா? வசனத்தை பாருங்க. அதுக்கு எங்கே கீழ்ப்படியாமல் அது கீழ்ப்படிங்க, சரி பண்ணுங்க. கர்த்தர் சொல்கிற அடைக்கப்பட்ட வாசலை உங்களுக்கு திறப்பார். ஸ்தோத்திரம். உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவீர்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.